ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான் வந்திருக்கோம். ரிலையன்ஸ் மால் தான் வந்திருக்கோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. சரி, குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து குவார்ட்டர்லி லீவ் விட்டாச்சு இல்லையா? ஸோ அதனால் ஒன் டே ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மாலில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. வேணுங்கிறவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்கட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய வந்து உங்களுக்கு கேண்டீஸு, இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க ஆஃபர். அதனால் போயிருந்தோம் நாள். ஸோ ஃபஸ்ட் டே போயிட்டு கொஞ்சம் கிராசரியும் தேவைப்பட்டுச்சு, அதையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு மெயினாக ஸ்நாக்ஸ் தான் வாங்கினோம். ஸோ அங்கே நிறையா 5%, 40%, அப்புறம் பை ஒன் கெட் ஒன் இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிஸ்கட்ஸ் தான் வந்து நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ க்ரீம் பிஸ்கட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நபாட்டி, இந்த மாதிரி நிறைய எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நான் வந்து ஸ்நாக்ஸ் தான் வாங்கினேன். ஸோ முந்த நாள் வந்து நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால் நாங்கள் எங்கே போகணுன்னாலும் ஃபஸ்ட் டே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன வாங்கினோம் அப்படின்னா, இவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட் ஜூஸ். ஸோ ஜூஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பாட்டில், அதுவும் பை ஒன் கெட் ஒன், அதுக்கப்புறம் ஆஃபர் போட்டிருந்தாங்க ப்ரைஸ்லேயும். ஸோ பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத் இருந்துச்சு பாட்டில், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டி, ஸோ அதுக்கப்புறம் நிறைய மாஸா, ஃபேண்டா, இந்த மாதிரி மிராண்டா எல்லா ஃப்ளேவருமே வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ரேக்கு வந்து நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ மாஸா ஒரு பாட்டில், ஃப்ரூட்டி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அந்த சைடு போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலோட கேப் சூப்பராக இருந்துச்சு. அதாவது கேப் விட அது டம்ளர் மாதிரி, அதாவது குல்கி சர்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வீட்லேயே 2-3 பாட்டில் இருக்கிறனால அது நாங்கள் வாங்கலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நூடுல்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினோம். ஸோ நூடுல்ஸ் எப்பயுமே செய்ய மாட்டோம். இது வந்து பை டூ ஒன் கெட் ஒன் கொடுத்துருந்தாங்க ஆஃபர். அதனால் வந்து அவங்க டாடி வந்து அவசரத்துக்கு ஆகும் அப்படின்ட்டு எடுத்துக்கோ அப்படின்னு வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃப்யூம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் 2 பேத்துக்குமே. ஸோ என்ன ஃப்ளேவர் நல்லாயிருக்கு பாரு அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ ஸ்பின்ஸ், அதுக்கப்புறம் அவர் எடுத்துகிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் பை ஒன் கெட் ஒன், ரிமைனிங் எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க என்கேஜ். அதுக்கப்புறம் கேஎஸ்னு ஒரு பிராண்ட், அது நல்லாயிருக்கு, அது எங்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் அது ரொம்ப கம்மி. கேஎஸ் பார்த்திங்கன்னா 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 1/2 கிலோ பேக்கெட் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 2% இந்த மாதிரி ஆஃபர் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேமியா பாக்கெட், 1 கேஜி சேமியா பாக்கெட் வந்து நான் வீட்லேயே 2-3 இருந்துச்சு, ராகி சேமியா. ஆனால் அரிசி சேமியா மட்டும் இல்லை, இந்த சந்தகம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சேமியா, அரிசி சேமியா மட்டும் ஒன்று எடுத்துக்க சொன்னேன், எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் குண்டு மிளகா, குட்டை மிளகா இருக்கும் இல்லையா, அது எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே போயாச்சு. ஷாப்பிங் அப்படின்னாலே அப்படியே பார்த்து பார்த்து வாங்குவார் நம்ம வீட்டு சின்ராசு, சொல்லவே தேவையில்லை. நம்ம எது எடுத்தாலும் அதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி எது நல்லாயிருக்கு, எது கம்மி விலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பார். சரி விட்டாச்சு, நமக்கு தேவை பொருள், வீட்டுக்கு வந்தால் சரி அப்படின்னு விட்டுறது. அவரே செலக்ட் பண்ணி வாங்கட்டும் அப்படின்னு. ட்ரெஸ் கடை இருக்கணுன்னே குடுக்குன்னு ஓடிட்டார். ஏதாவது இங்கே நான் டாப்ஸ் கீதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பாத்திரம் கழுவுற எக்ஸோ வேணும், அது ஒன்று எடுத்தாச்சு. பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. அப்புறம் லிக்விட் ஐட்டம்ஸ், அப்புறம் சோப் ஆயில், இதெல்லாமே எடுத்துகிட்டு ஃபைனலாக குடுன்னு ஓடி வந்துட்டார் பில் போடுறதுக்கு. ஸோ ஆப்பிள் ஃபிஸ்ஸு, இந்த மாதிரி ஃப்ரூட்டி, இதெல்லாம் தான் எடுத்திருந்தார். ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் அதிகமாக வாங்கினோம், கிராசரி அதிகமாக வாங்கலை. ஸோ பில் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நின்றுட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பில் போடவே வந்து நம்ம 2-3 ஐட்டம்ஸ் மறந்துட்டோம் அப்படின்ட்டு மறுபடியும் வந்துட்டு சோப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் மறந்துட்டோம்னு சோப் வாங்க வந்தாச்சு. சோப்பும் அதே மாதிரி தான் பாக்ஸாக போட்டிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மைசூர் சாண்டல் பார்த்திங்கன்னா 3 in 1, அதாவது ஒரே பாக்ஸில் 3 இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன சோப் வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் டெட்டால் தேவைப்பட்டுச்சு. டெட்டால் வந்து இந்த மாதிரி ப்ளூ காஃபி கலர் டெட்டால் தான் வாங்கினேன் நான், 2 பாட்டில். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு பில் பே பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு, கொள்ளு பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லூஸில் விற்றுட்ருந்தாங்க. ஸோ அதெல்லாமே உளுந்து இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு 1/2 கிலோ வேணும் அப்படின்ட்டு அதையும் வாங்கியாச்சு. ஸோ இதெல்லாமே ஆஃபர் தான் போட்டிருந்தான், ரொம்ப ஆஃபர் இல்லை, கடைங்களை விட கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தான்.
ஃபைனலாக குழந்தைங்களுக்கு மில்க் ஷேக் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதையும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சின்ன பையன் தான் வந்து இந்த ஷேக் வேணும், சாக்லேட் ஷேக் வேணும்ன்ட்டு எடுத்துட்டான். ஸோ எனக்கு பிடிச்ச வந்து பார்த்திங்கன்னா, அந்த லிச்சி ஃப்ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிச்சி ஃப்ரூட், ஆப்பிள் ஃப்ரூட், ஆரஞ்சு இது எடுத்துட்டேன் நான். ஸோ அவங்க வந்து சாக்லேட் மில்க் ஷேக் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், எல்லாமே பில் பே பண்ணிவிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஸோ அங்கேயே வந்து பில் பே பண்ணிவிட்டு அங்கேயே பாக்ஸ் நம்மளே பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பேக் கொண்டு போயிருந்தோம். இருந்தாலும் அங்கே வந்து அதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா பேக்கும் அவைலபிள், அப்புறம் பாக்ஸும் அவைலபிள். பாக்ஸ் பண்ணி நம்மளே செல்லோ டேப் ஒட்டி நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட்டூஸ்லாம் போட்டு விடுற மாதிரி ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. வேணுங்கிறவங்க டேட்டூஸ் போட்டுக்கலாம், மெஹந்தி, டேட்டூஸ் இதெல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்கில் வந்து நம்ம கால் விட்டு உட்காரணும் இல்லையா, அது இருந்துச்சு. ஸோ டைம் ஆயிடுச்சு, நாங்கள் போகும்போதே 10 ஆச்சு, 10 ஆயிடுச்சு. 9:30க்கு மேலே ஆக போகுதுன்ட்டு கிளம்பிட்டோம். இல்லைனா சின்ன பையன் கேட்டுகிட்டே இருந்தான். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதில் போகிறது குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அது பயந்துகிட்டே இருந்தேன். நாங்கள் என்ஜாய் பண்ணி போயிட்டோம். வெளியே வந்தாச்சு. வந்துட்டு வாங்கிட்ட திங்ஸை வந்து வண்டியில் வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கு போய் வேறு சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ ஈஸியாக ஏதாவது சமைச்சிடும், மாவு இருந்ததே இருந்தாலும் சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போய் நூடுல்ஸ் செஞ்சிரு அப்படின்னு சொன்னதுனால நூடுல்ஸ் தான் செஞ்சிட்ருந்தேன். கடுகு போடாமல் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது மட்டும் போட்டு நல்லா வணக்கிட்டு நல்லா 2 சொம்பு தண்ணி சேர்த்திட்டு நம்ம வந்து இப்பி நூடுல்ஸ் தான் வாங்கியிருந்தோம். தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு காரத்துக்கு நம்ம 2 பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம். அதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொம்பில் தண்ணி, அதாவது 2 சொம்பு தண்ணி சேர்த்து போகிறோம். நூடுல்ஸ் வந்து அதிகமாக செய்ய மாட்டோம். ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது ரொம்ப டயர்டாக போயிட்டு வந்தால் மட்டும்தான் அர்ஜென்சிக்கு நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து இந்த பரோட்டா, சேமியா இதெல்லாமே கொடுக்கவே மாட்டேன் குழந்தைங்களுக்கு. அவருக்குமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். சாப்பிட மாட்டார். ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பரோட்டாலாம். ஸோ செய்யும்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நாளைக்கு ட்ரிப் போகிறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க குழந்தைங்களும் அவரும். அதுக்குள்ளே நம்ம வந்து சீக்கிரமாக செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதில் 6 பேக்கெட் இருந்துச்சு. நிறைய ரொம்ப பசிக்குது அப்படின்னாரு. ஸோ அதனால் வந்து 6 பேக்கெட்டும் போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ தண்ணி கொதித்த உடனே நம்ம இதை ஆட் பண்ணிட வேண்டியது தான். எப்பயுமே நூடுல்ஸ் பாக்கெட்டில் வந்து உப்பு வந்து அதுலேயே இருக்கும். நம்ம நிறைய வந்து சேர்த்துறனால, அதாவது கொஞ்சம் வந்து உங்களுக்கு சூப் மாதிரி செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தான் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் கொலன்னு தான் செஞ்சுருக்கேன். அது போக முட்டை வேறு சேர்த்துருக்கறனால கண்டிப்பாக வந்து நம்ம முட்டை சேர்த்துனோன்னா கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது நல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ அதில் கொடுத்துருக்குற மசாலாவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி விட்டுலாம். தண்ணியில் நல்லா அப்சர்வ் ஆன பிறகு இப்போது நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. ஃபைனலாக நமக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அந்தளவுக்கு முட்டை சேர்த்திட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. எல்லாத்துக்கும் டயர்ட்னஸ்ஸு. பையனும் டியூஷன் போயிட்டு வந்தான். நாங்களும் கடைக்கு போயிட்டு வந்தனால ரொம்ப இதாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ட்ரிப்புக்கு எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து என்ஜாய் பண்ணி, அதாவது எங்கள் ஃபேமிலியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.